உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 147:14, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உங்கள் எல்லைங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்குதாங்க. பிரச்சனை நிறைந்ததாக இருக்குதா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி? உங்கள் எல்லைங்க இந்தியா சீனா மாதிரி எப்பொழுதும் போர் மேகங்கள் நிறைந்ததாக இருக்குதா? சண்டையாகவே இருக்குதா? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எல்லைகளில் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக உங்கள் எல்லைகளில் ஒரு நிம்மதியை கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. உங்களுக்குன்னு தேவன் குறித்து வச்சுருக்கார் பார்த்தீங்களா? அந்த எல்லைகள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சில எல்லைகள் இருக்குது. அந்த எல்லைகளில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு குறித்து வச்சிருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேர்கிட்டையும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பாரு. தேவன் உங்களுக்குன்னு குறித்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா? சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கக்கிட்டேயும் நிம்மதி இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முழு நிம்மதியை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு குறித்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா? வேலை, வியாபாரம், எல்லா இடத்துலையும் தேவன் நிம்மதியை கொடுப்பாரு. அவர் தான் எல்லையை குறிச்சிருக்காரு. யாருங்க நம்மளுக்கு எல்லை குறித்திருக்காரு? நம்மளை படித்த தேவன் தான் எல்லைகளை குறித்து வச்சுருக்காரு. இத்தனை மனிதர்கள்கிட்ட தான் பழகணும், இதுதான் உன்னுடைய எல்லை என்று நம்மளை சிருஷ்டித்தவர் அப்படி ஒரு குறித்து வச்சுருக்காருங்க. இதுதான் உன் அம்மா, இதுதான் உன் அப்பா, அவர் தான் குறித்து வச்சுருக்காருங்க. இவங்க தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த இடத்துல தான் நீ குடியிருக்கணும். யார் குறித்து வச்சது இந்த எல்லைகள் எல்லாம்? நம்ம தேவன் தான் குறித்து வச்சுருக்காரு. இது எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவார், சந்தோஷத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு பூரண சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, எல்லா பக்கமும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். என்னங்க, ஃபாரின்லாம் நிறைய பேர் போகிறாங்க, ஃபாரினில் வேலை கழிச்சு போகிறாங்க. ஆனால் நான் இந்த இந்தியாவை விட்டு எங்கேயும் வெளியில் போகலையே. உங்களுக்கு அவர் குறித்து வைக்கல, அவ்வளோதான். ஆனால் இந்தியாவை நீங்கள் ஆசைப்பீங்க. இந்தியாவிலேயே முதல் ரகமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சில பேரை ஃபாரின் அனுப்புகிறாரு, அது அவங்களுடைய எல்லைகள். ஆனால் நீங்கள் ஒரு யோபுவை மாறி, யோபு எப்படி ஊட்ஸ் நாட்டையே அப்படியே என்ன பண்ணா, அப்படி ஒரு அசைச்சான். அவனை தேடி கிழக்கு சைடில் இருந்து, அங்கே கிழக்கு திசையில் உள்ள நாடுகளில் இருந்து வந்தாங்க, ஊட்ஸுக்கு வேலை தேடி வந்தாங்க அவனை பார்க்கறதுக்கு. அவன் ஊட்ஸ் நாட்டில் இருந்தே அப்படியே ஒரு அசைச்சான். அந்த நாட்டையே தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தான். அவனும் அந்த நாட்டு ராஜா கிடையாது. நீங்களும் அப்படி தான். இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவிலே உங்களுக்கு முதல் ரகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பாரு. எந்த எல்லைகளில் உங்களை வச்சுருக்காரோ அந்த எல்லைகளில் முதல் ரகமான அவர் கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். சரிங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு முதல் தரமான ஆசீர்வாதங்கள் வச்சுருக்காருங்க, உங்கள் எல்லைகளிலேயே வச்சுருக்காரு. என்னங்க, ஒரு சின்னோண்டு வேலை, கொஞ்சோண்டு சம்பளம், நோயாளியாக போட்டு வச்சுருக்காரு, என்னை கடனாளியாக போட்டு வச்சுருக்காரு, இதுதான் என் எல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படிங்க பொறுமையாக உட்காந்துட்ருக்கிறது அப்படின்னு கவலைப்படுறீங்களே? நீங்கள் உங்கள் எல்லைகளில் இருந்து வெளியில் வராதிங்க. நீங்கள் நோயாளினா அதுலேயே இருங்க, பரவாயில்ல. தேவன் தான் குறித்து வச்ச எல்லைன்னா இருக்கட்டுமே. ஆனால் அவர் அந்த இடத்துல உங்களுக்கு செழிப்பை அனுப்புவார், சுகத்தை அனுப்புவார். பத்திமேயு எத்தனையோ வருடங்கள் அதே அந்த எரிகோ ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தான். அந்த எல்லையை விட்டு அவன் போக முடியலையே. தேவன் அப்படி தான் அவனை வச்சுருந்தார். ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் கொடுத்துருந்தார், ஒரு ரோடு தான் கொடுத்துருந்தார் அவனுக்கு நடப்பதற்கு. ஆனால் அந்த இடத்துல முதல் ரகமான, அவனுக்கு முதல் தரமான 2 கண்கள் கிடச்சிச்சா இல்லையா? அவன் உடல் ஊனமுற்றோர் அந்த லிஸ்ட்டில் இருந்தவன், தேவன் என்ன பண்ணார்? கண்கள் கொடுத்தவொடனே சரியாயிடுச்சு. அதே எரிகோ ரோட்டில் தான் கிடச்சிச்சு, தேவன் குறித்த எல்லையில் தான் கிடச்சிச்சு. அவன் இயேசுவை பார்த்துட்டோன்னே கேள்வி கேட்கல, என்னை ஏன் குருடனாக படைச்சிங்க? அவன் கேட்டிருக்கலாம்ல, எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் கண்ணு கொடுக்க மறந்துட்டீங்களா? கேட்டிருக்கலாம்ல, கேட்கவே இல்லை.
அதே எல்லையில் இருந்தான். நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. உங்கள் எல்லை, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பொறுமையாக இருங்க. தேவன் பார்த்துப்பா. தேவன் அந்த இடத்துல தான் ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. எந்த சின்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது. முதல் தரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. எங்கள் 3வது அக்கா கணவர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. கேடவர் லிவர் தான். உறுப்பு தானம் பண்ணாங்க ஒருத்தங்க. அவங்க கேடவர் லிவரு. அது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டரு என்ன சொன்னார்னா, இதை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு சூப்பரான லிவர், நல்ல லிவர் கிடச்சிருக்கு. எங்கள் அக்கா 3வது அக்கா பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னார், இவ்வளவு நல்ல லிவர் கிடச்சிருக்கு அப்படின்னு. பார்த்துக்கோங்க. அவங்க ஆரோக்கியமாக மாறிட்டாங்க. எங்கள் அக்கா கணவர். சொல்கிறேன், எந்த இடத்துல நான் கடனாளியாக ஏன் வச்சுருக்காரு, என்னை ஏன் நோயாளியாக வச்சுருக்காரு, இதுதான் என் எல்லையா? கவலைப்படாதீங்க. உங்கள் எல்லையை அவர் மாற்றணுன்னா அவர் விஸ்தாரமாக்குவார். பயப்படாதீங்க. உங்கள் எல்லையை அவர் தான் குறித்து வச்சுருக்காரு. ஆனால் தைரியமாக உட்காருங்க. அதே இடத்துல உங்களுக்கு முதல் தரமான ஆசீர்வாதங்கள் வச்சுருக்காரு. பயப்படாதீங்க. சரிங்களா? பூரண நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், பெரிய பெரிய நல்ல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கும் அந்த எல்லைகளில். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் எல்லை குறித்து வச்சுருக்கீங்க, இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு. அந்த எல்லைகளுக்குள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல உச்சிதமான கோதுமையை கொடுப்பீங்க. முதல் தரமான ஆசீர்வாதங்களை எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லைக்குள் எல்லா நிம்மதியும் இருக்கும், எல்லா சந்தோஷமும் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை எந்த எல்லைக்குள் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லைக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம். சாமி, உமக்கு நன்றி அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.